ஜல்லிக்கட்டு 2000 வருடம் பழமையானது என்று நம்மில் பல பேருக்கு தெரியும். ஆனால் உண்மையில் அதற்கான ஆதாரங்கள் என்ன? அது எப்படி தொடங்கியது? ஜல்லிக்கட்டுனா சும்மா காளைய அடக்குற விளையாட்டு மட்டும் கிடையாது. இது தமிழனோட 4000 வருட அடையாளம். சிந்து சமவெளியில இருந்து சங்க இலக்கியம் வரைக்கும் நீடிக்கிற ஒரு வரலாற்றை இப்போ பார்க்க போகிறோம். நாம் 2000 வருடம் என்று சொல்வது சங்க இலக்கியங்களை வைத்து. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைத்த ஒரு முத்திரை அதைவிட பழமையானது. மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு முத்திரையில் ஒரு திமில் கொண்ட காளையை மனிதன் அடக்குவது போன்ற படம் உள்ளது. இது கிமு 2000 முதல் 2500 அந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது. இது ஜல்லிக்கட்டின் ஆதி வடிவம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அப்போ இதோட வயசு கிட்டத்தட்ட 4000 முதல் 5000 வருடம். 2000 வருடங்களுக்கு முந்தைய கலித்தொகை நூலில் முல்லைக்கலி பாடல்களில் ஜல்லிக்கட்டு பற்றி மிக தெளிவாக உள்ளது. அப்போ இதற்கு பெயர் ஏறு தழுவுதல். அதாவது காளையை துன்புறுத்தாமல் அதை தழுவி அதன் திமிலை அடக்குவது. மதுரைக்கு அருகே உள்ள கரிக்கையூர் பாறை ஓவியங்களில் திமில் உள்ள காளையை மனிதர்கள் விரட்டுவது போன்ற 3500 வருட பழமையான ஓவியங்கள் உள்ளன. அந்த காலத்தில் இது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்பும் இளைஞன் அந்த ஊர் காளையை அடக்க வேண்டும். கொல்லேற்று கோடாஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆயர் மகள். அதாவது காளையின் கொம்புக்கு பயப்படுபவனை அடுத்த ஜென்மத்தில் கூட தமிழ் பெண் ஏறெடுத்து பார்க்க மாட்டாளாம். அவ்வளவு வீரம் செறித்த காதலது. ஜல்லிக்கட்டு என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்ப்போம். சல்லி என்பது சிறிய நாணயங்களை குறிக்கும். காளையின் கொம்புகளில் சல்லிக்காசுகளை ஒரு துணியில் கட்டி விடுவார்கள். காளையை அடக்கும் வீரன் சல்லிக்கட்டை பரிசாக எடுப்பான். காலப்போக்கில் சல்லிக்கட்டு என்பது மருவி ஜல்லிக்கட்டு என ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் பார்ப்பது பாறை ஓவியங்கள். தமிழ்நாட்டில் மதுரை, கரிக்கையூர் போன்ற பகுதிகளில் மட்டுமே இதை காண முடியும். 3500 முதல் 4000 வருடங்களுக்கு முன்பு வரையப்பட்ட பாறை ஓவியங்கள் இவை. காளை, அதை சுற்றியுள்ள மனிதர்கள், ஓடுதல், தழுவுதல், எதிர்கொள்ளுதல் போன்ற இயக்கங்கள். இது வேட்டையாடும் காட்சி அல்ல, காளையை கொல்லும் காட்சியும் அல்ல. மனிதனும் காளையும் நேருக்கு நேர் மோதும் காட்சி. மனிதன், காளை இருவருக்கும் இடையேயான வீரச் சோதனை. காளையுடன் விளையாட்டு, வீரச் செயல்கள் சங்க காலத்திற்கு முன்பே பழங்குடி தொன்மை காலத்தில் இருந்தே இருந்தது. இந்த ஓவியங்கள் எழுத்து வரலாற்றுக்கு முன்பான விஷுவல் எவிடன்ஸ். இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது சிந்து சமவெளி முத்திரை. மொகஞ்சதாரோ அரப்பா பகுதியில் கிடைத்த 4000 முதல் 5000 வருட பழமையான களிமண் கல் முத்திரைகள். இம்முத்திரையில் பெரிய கொம்புகள் கொண்ட காளை, அதை கட்டிப்பிடிக்கும் மனிதன். ஆயுதம் எதுவும் இல்லை. மனிதன் காளையை வேட்டையாடவில்லை. மனிதன் காளையுடன் வீரத்தால் மோதுகிறான். இது காட்டுவது காளை புனிதமான உயிர். வீரம் என்பது உடல் வலிமை மற்றும் கட்டுப்பாடு. அதனால் காளை வீர மரபு தமிழர் பண்பாட்டில் தொடர்ந்து வந்திருக்கிறது. காளை அடக்குதல் என்பது கொடுமை அல்ல, அது பழமையான வீர மரபு. இதுதான் நடுகள், ஒரு வீரனின் நினைவாக நடப்பட்ட கல். சங்க காலத்தில் காளையை தழுவி வீரத்தை நிரூபித்தவன் ஒருவேளை உயிரிழந்தால் அவன் பெயரும் அவன் வீரமும் மறக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த நடுகள் நடப்பட்டது. இது விளையாட்டின் நினைவல்ல, வீர மரபின் சாட்சி. நடுகள் என்பது மரணம் அல்ல, அது நினைவு, மரியாதை, வரலாறு. ஜல்லிக்கட்டு என்பது 2000 அல்ல, 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இருக்கிறது என்பது இப்போது நிரூபிக்கப்பட்டது. இது விளையாட்டு இல்ல நண்பா, தமிழனோட மரபணுவிலேயே கலந்த வீரம். பெருமையா ஒரு லைக் போடுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.